everyone, welcome to EduM Academy YouTube channel. So இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நமக்கு upcoming exam ஆன PGTRB அந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய one of the paper GK. So GK ல முதல் 3 யூனிட் பாத்தீங்கன்னா நம்மளோட history தான். So அதுல முதல் யூனிட்ட பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். And additionally என்ன information பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம EduM Academy-யோட ஆப் இருக்கு. நம்மளோட ஆப்ல பாத்தீங்கன்னா நம்ம PGTRB-யோட சைக்காலஜி பேப்பருக்கான நோட்ஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த நோட்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300. தமிழ்லேயுமே PDF இருக்குது. உங்களுக்கு தமிழில் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் 299க்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜிகேவோட நோட்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஆப்பில். இதுவுமே பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதை பற்றி வேணும், கைடன்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் 6363048562 இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம சப்போர்ட் டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நான் ஆல்ரெடி சைக்காலஜி சம்மந்தமான அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய நோட்ஸ்க்கு மேம் வந்து கிளியராக டிஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து யூனிட் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளீஸ் கோ டு தட் சீரீஸ் அண்ட் செக் பண்ணி நீங்கள் பாருங்கள். ரொம்பவே விளக்கமாக உங்களுக்கு அந்த நோட்ஸை வந்துட்டு நடத்தியிருப்பாங்க. அண்ட் now coming back to today's session. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஜிகேனுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம EduM Academy-யோட ஆப்பில் இதற்கான PDF நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் 1 எதை பற்றி பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பர்டிகுலராக இந்த யூனிட்டில் நம்ம எதை பற்றிலாம் படிப்போம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம். அண்ட் தென் வேதிக் பீரியட், வேத காலங்கள். வேதிக் பீரியடை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுவோம், ஏர்லி வேதிக் பீரியட் அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம புத்திசத்தை பற்றியும் ஜெயினிசத்தை பற்றியும் படிப்போம். அண்ட் தென் மௌரியன் எம்பையர், மௌரிய பேரரசின் பற்றியும் படிப்போம். அண்ட் குப்தர்களுடைய பொற்காலத்தை பற்றியும் நாம் படிப்போம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட் அண்ட் விஜயநகர் பாமினி கிங்டம்ஸ் பற்றியும் நம்ம சேர்த்து படிப்போம். அண்ட் முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ், அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இங்கிலீஷ் எஜுகேஷன் பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக மெக்காலாவோட மினிட்டோ அண்ட் தென் வுட்ஸ் டெஸ்பேட்ச், இந்த ரெண்டை பற்றியுமே நம்ம ரொம்ப ஆழமாக படிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் இட்ஸ் இம்பேக்ட், ஸோ அந்த இரண்டு கொள்கைகளுடைய இம்பேக்ட் எப்படி இருந்தது பற்றியும் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னைசேஷன் அண்ட் மாடர்னைசேஷன், பர்த் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ இது எல்லாவற்றையும் கவர் செய்யக்கூடியதாகத்தான் இந்த யூனிட் 1 இருக்கிறது. ஸோ இந்த எல்லா விஷயங்களையுமே கவர் பண்ணக்கூடிய வகையில் நம்ம அகாடமியில் நோட்ஸ் வந்து PDF-ஆக உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த PDF-ஐ நான் ஷோ பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க நம்ம ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி யூனிட் வைஸ் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஸோ இதுதான் இந்த PDF. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி யூனிட்டோட டாபிக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற காலகட்டத்தை நம்ம புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். பொதுவாக இந்தியன் ஹிஸ்ட்ரியை 3 பிரிவுகளாக, பெரும் பிரிவுகளாக நம்ம பிரிப்போம். ஒன்று ப்ரீ ஹிஸ்ட்ரி, அடுத்தபடியாக புரோட்டோ ஹிஸ்ட்ரி, ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைகளாக பிரிக்கிறோம். ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எழுதுவதற்கு முன்னதாக இருந்த காலம், அதாவது எழுத்து முறையெல்லாம் இல்லை, வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்றை வந்து பதிவு செய்ய இயலாத ஒரு காலகட்டமாக அது இருந்தது. அடுத்த காலகட்டத்தை தான் இந்த புரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்த காலகட்டத்தை வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பொதுவாக ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனா என்னங்க, ரெக்கார்ட் ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல் ரிமைன்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆதாரபூர்வமான விஷயங்களை பதிவு செய்து வைத்துல தான் நம்ம சுருக்கமாக வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரி.
வரலாற்று காலம் என்பது பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னு சொல்கிறோம். இது இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை நம்ம புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எழுத்துமுறை இருக்கும், பட் அது பிக்டோகிராஃபிக்கல் ரைட்டிங்காக இருந்தது. அதை நம்ம டெசிபர் பண்ணலை, இட் இஸ் அன்டெசிபர்டு. அதாவது அது என்னங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியல. ஸோ அந்த ஒரு காலகட்டம் தான் இந்த புரோட்டோ ஹிஸ்ட்ரியை தான் நம்ம வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லிட்டு குறிக்கிறோம் அந்த காலகட்டத்தை. ஸோ இந்த காலகட்டத்தை இன்னொரு பெயராலும் நம்ம அழைப்போம், அதுதான் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காலகட்டத்தின் அந்த காலம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2500 பிசியிலிருந்து 1500 பிசி வரையிலவானது. ஸோ அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்கவரிஸ் என்னென்ன, டவுன் பிளானிங் எப்படி இருந்தது, எக்கனாமிக்கலாக எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரியான அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அண்ட் என்ன மாதிரியான கிரெயின்ஸ் எல்லாம் அவங்க க்ரோ பண்ணாங்க. ஸோ அவங்களோட கான்டெம்பரரி சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா மெசபடோமியா. ஸோ அங்கே வந்து பீட் இண்டஸ்ட்ரி வச்சுருந்தாங்க, பீட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி, வாட்டரி இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே இருந்தது. அந்த மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் அண்ட் பிரான்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டவுன் பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ரோட்ஸுமே கிரிட் பேட்டர்னில் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு, ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு, கிரானரிஸ் இருந்திருக்கு, அண்ட் சாரி அபவுட் தட் பப்ளிக் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேட் பாத் மொஹஞ்சதாரோவில் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஐவிசி அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லி குறிப்பிடுறோம். இந்த காலகட்டத்தை நம்ம ஃபர்ஸ்ட் அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சிவிலைசேஷன், இந்த நாகரீகம் வளர்ந்த இடம் பார்த்தீங்கன்னா இண்டஸ் ரிவருக்கு, சிந்து நதிக்கரை ஓரமாக வளர்ந்த நாகரீகம் என்பதால் நாம் இதனை சிந்து சமவெளி நாகரீகம் என்று அழைக்கிறோம். சரிங்களா? ஸோ இதனுடைய சமகால கான்டெம்பரரி சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா மெசபடோமியன் சிவிலைசேஷன். அண்ட் இப்போ நம்ம வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அர்பன் சிவிலைசேஷன், முதல் நகர நாகரிகம் சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி செகண்ட் அர்பன் சிவிலைசேஷன் நம்ம எதை சொல்லுவோம்னா மகாஜனபதாஸை தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்லேயே நமக்கு இருக்குது. அண்ட் இவங்களோட ரிலீஜன் பார்த்தீங்கன்னா புரோட்டோ சிவாவோட ஒரு ஸ்டாச்சூஸ் எல்லாம் கிடச்சிருக்கும். புரோட்டோ சிவாவோட ஸ்டாச்சுவை பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அண்ட் மதர் காடஸஸோட டெரகோட்டா ஃபிகரின்ஸ் வந்து நிறைய கிடச்சிருக்கும். அண்ட் புல், எலிஃபென்ட் மாதிரியான அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா சீல்ஸில் வந்து இதனுடைய உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க நேச்சரை வழிபடுறதுக்கான எல்லா விதமான தடைகளும் நமக்கு கிடைத்திருக்குது. அண்ட் அவங்களோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நான் முன்னதாக சொன்ன மாதிரி பிக்டோகிராஃபிக்கல் ஸ்கிரிப்ட். அதாவது பார்த்தீங்கன்னா எழுத்து முறை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு மீன் மாதிரியான வடிவம், அப்புறம் இந்த மலை போன்ற வடிவம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான உருவங்கள், அதாவது பிக்டோகிராஃபிக்கல் ரைட்டிங்கில் அதுதான் லெட்டர்ஸே, குட்டி குட்டியாக இருக்கிற உருவம் தான் அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், பட் அது நம்மளுக்கு இன்னுமே படிக்க தெரியல. ஓகேங்களா? ஸோ இதனுடைய வீழ்ச்சி ஏற்பட்டதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஃப்ளட்ஸ், அதாவது நதிக்கரை ஓரமாக இருந்ததுனால வெள்ளம் வந்திருக்கலாம், இல்லை கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஆரியனோட இன்வேஷன் வந்துட்டு ஏற்பட்டிருக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கோட்பாடுகளை இதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா வேத காலம். ஸோ வேத காலம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேத காலத்தை நம்ம இரண்டாக பிரிக்கலாம். ஏர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட். இது ஏர்லி வேதிக் பீரியட் பார்த்தீங்கன்னா 1500 பிசியிலிருந்து 1000வது பிசி வரையிலுமான காலகட்டம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியட் பார்த்தீங்கன்னா 1000வது பிசியிலிருந்து 600வது பிசி காலகட்டத்தை நம்ம வேதிக் பீரியடில், லேட்டர் வேதிக் பீரியடை நம்ம கருதப்படுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆரியனோட செட்டில்மெண்ட் பற்றி கொடுத்துருக்கு. அண்டு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 வேதங்கள். ஸோ 4 வேதங்கள் அப்புறம் அப்படின்ற பட்சத்தில் எதெல்லாம் வரும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ ரிக் வேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வண வேதா. ஸோ இந்த ரிக் வேதம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 10 மண்டலங்கள் இருக்கும், 1028 ஹிம்ஸ் இருக்கும். இது முழுமையாகவே பார்த்தீங்கன்னா துதிப்பாடல்களை உள்ளடக்கியது. ஸோ இந்த ரிக் வேதம் மட்டும்தான் இந்த ஏர்லி வேதிக் காலகட்டத்தில் எழுதப்பட்டது. பாக்கி உள்ள 3 சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வன் வேதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியடில் எழுதப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதில் சாமவேதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் மாதிரியானது. அண்ட் யஜுர்வேதா பார்த்தீங்கன்னா இப்போ யாகங்கள்லாம் வளர்க்குறாங்க. ஸோ அந்த டைமில் சொல்லப்படுற அந்த ஃபார்முலாஸ் மாதிரி, ரிச்சுவல் ஃபார்முலாஸ்,
அதர்வண வேதா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பெல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் உச்சரிக்கக்கூடிய ஒரு வகையான ஃபார்முலாஸ், பிளாக் மேஜிக் ஃபார்முலாஸ் தான் இந்த அதர்வண வேதா வந்து உள்ளடக்கியது. ஸோ இந்த 4 வேதங்களுக்கும் 4 உபவேதங்கள் வந்து இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிக் வேதத்திற்கான உபவேதம் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா, யஜுர்வேதத்தினுடைய உபவேதான்னு பார்த்தீங்கன்னா தனுர்வேதா. இந்த தனுர்வேதத்தில் தான் இந்த போ அண்ட் ஆரோ பற்றின குறிப்புகள் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க சாமவேதா. ஸோ சாமவேதா பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அது ஒரு பாடல், மெலோடியஸ் சாங்ஸ் எல்லாமே உள்ளடக்கியது தான் சாமவேதா. அண்ட் இதனுடைய உபவேதான்னு பார்த்தீங்கன்னா கந்தர்வ வேதா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதர்வ வேதா. அதர்வ வேதாவுடைய உபவேதான்னு பார்த்தீங்கன்னா ஷில்ப வேதா. இந்த ஷில்ப வேதத்தில் தான் ஆர்கிடெக்சர் எப்படி பண்ணணுன்ற சூட்சுமங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். அண்ட் தென் பாருங்க, ஸோ இவங்களோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கேட்டில் ரியரிங், அதாவது ஆடு மாடு மேய்த்தல், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் செய்தலை மையமாக கொண்டு தான் இவங்களுடைய பொருளாதார ரீதியான நடவடிக்கைகள் இருந்தது. அண்ட் தென் இவங்களுடைய ரிலீஜன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க நெருப்பை வந்து வழிபட்டார்கள். அண்ட் தென் பாருங்க ரெயின் காடா அவங்க யாரை வந்து வணங்கினார்கள் என்றால் இந்திரர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வாட்டர், அதாவது நீருக்கான ஒரு கடவுளாக அவர்கள் வழிபட்ட ஒரு கடவுள் தான் வருணன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த லேட்டர் வேதிக் பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஸ்லோலி பிராமின்ஸோட பவர் ஹையர் ஆகுது அண்ட் விமனுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறையும். ஸோ நம்மளுக்கு முன்னாடி ஏர்லி வேதிக் காலகட்டத்தில் மைத்ரேயி மாதிரியான, லோபமுத்ரா மாதிரியான பெண்கள் எல்லாருமே நல்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனோட ஒரு திபேத்லலாம் கலந்துக்கக்கூடிய அளவுக்கு கூட இருந்தார்கள். பட் லேட்டர் வேதிக் பீரியடில் விமனுடைய அந்த பொசிஷன் வந்து ஸ்லைட்டாக டிக்ளைன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து புத்திசம் அண்ட் ஜெயினிசம். ஸோ இந்த 2 ரிலீஜியஸுமே பார்த்தீங்கன்னா 6th century BC-ல தான் நமக்கு இதற்கான எழுச்சி வந்து ஏற்படுது. அண்ட் புத்திசத்தினுடைய ஃபவுண்டர் யாருங்க? புத்திசத்தினுடைய ஃபவுண்டர் கௌதம புத்தா. ஸோ அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா. அண்ட் ஜெயினிசத்தினுடைய ஃபவுண்டர் வந்து நம்ம மகாவீரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். பட் மகாவீரர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 24th தீர்த்தங்கரா தான். இதில் 24 தீர்த்தங்கர்கள் வந்து இருப்பாங்க. அதில் முதலாவது தீர்த்தங்கரர் பார்த்தீங்கன்னா ரிஷப்நாத். ஓகேங்களா. ஸோ புத்திசத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 4 நோபல் ட்ரூத் என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி 8-fold path-ஐயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 4 noble truth அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சஃபரிங், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்நாள் முழுவதுமே சஃபரிங்காக தான் இருக்கும், துன்பம் நிறைந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டிசைர் காசஸ் சஃபரிங், அதாவது ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆசைகள் தான் அவனுடைய சஃபரிங்க்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்டிங் டிசைர்ஸ் எண்ட் சஃபரிங். பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம். நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள் எல்லாமே போயிருமா. ஸோ இதுக்கான வழி அப்படிங்கிறது தான் இந்த ஃபாலோஅப்ஸாக வரக்கூடிய 8-fold பாத்தில் இந்த சஃபரிங்கை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக தான் இந்த 8-fold பாத்தை வழிவகுத்து கொடுத்துருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த 4th noble truth. ஓகேங்களா. ஸோ இப்போ 8-fold பாத் பார்ப்போங்களா. ரைட் வியூ, ரைட் தாட், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபோர்ட், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், ரைட் கான்சன்ட்ரேஷன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் நமக்காக கொடுத்துருக்காரு இல்லையா புத்தர். அண்ட் தென் பாருங்க, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா புத்திசத்தில் கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. அண்ட் நான் வயலன்ஸ், அஹிம்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணுன்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அண்ட் சேம் விஷயம் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம்லேயே சொல்லியிருப்பாங்க. ஜெயினிசமில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 5 great oaths. ஓகேங்களா. ஸோ அந்த 5 great oaths பார்த்தீங்கன்னா நான் வயலன்ஸ், ட்ரூத், நான் ஸ்டீலிங், செலிபஸி அண்ட் நான் பொசஷன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஜெயினிசமில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அஹிம்சாவை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு நாள் வரைக்கும் கூட ஜெயின் மாங்ஸ், அதாவது ஜெயினிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய துறவிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம எங்கேயாவது நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது பார்த்தோன்னா கையில் வந்து சின்னதாக ஒரு மயில் இருக்க மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வச்சுட்டு பெருக்கிட்டே நடந்து போவாங்க. வாயில் வந்து ஒரு ஒயிட் கலரில் கிளாத்து கட்டியிருப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்களையே அறியாமல் எந்த பூச்சியும் அவங்க வாய்க்குள்ளே போய்
போய் செத்துடக்கூடாது, அண்ட் எதையும் அவங்க வந்து எந்த உயிரினத்தையும் மிதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இந்த மாதிரியான ஒரு ஹார்ட்ஷிப்பான ஒரு லைஃப் ஸ்டைலை அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அண்ட் இந்த ஜெயினிசம் அண்ட் புத்திசத்தில் இருக்கக்கூடிய காமனான டீச்சிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல், ஹை மாரல் கான்டாக்ட், செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிலீஜனுமே பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் பேட்ரனேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம நாட்டில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்றா மாறிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசோகர் மாதிரியான ரூலர்ஸ் வந்துட்டு புத்திசமை ஃபாலோ பண்ணதுனால இந்த புத்திசம்கான ஒரு இடம் வந்து அதிகப்படியாக கிடைத்தது, வளர்வதற்கான இடம் வந்து இந்தியாவில் நிறைய கிடைச்சிது. ஸோ அசோகர் பார்த்தீங்கன்னா அவருடைய மகளுமான ஓகேங்களா, ஸோ அசோகருடைய மகனான மகேந்திராவையும் சுங்கமித்ரா என்னும் அவருடைய மகளையும் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிச்சு அந்த இடத்துல ஒரு புத்திசத்தை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய வேலைகளை செய்தார் என்பது வரலாறு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்த புத்திசத்தில் இது தவிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா மேபி அந்த 3 பீட்டகாஸ் பற்றி கேட்கலாம். 3 பீட்டகாஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த சுத்த பீட்டகா, வினய பீட்டகா, அபிதம பீட்டகா. அண்ட் தென் பாருங்கள், இது தவிர வேற என்ன கேட்பாங்கன்னா மேபி அந்த 4 புத்திஸ்ட் கவுன்சில் பற்றி கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கவுன்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு ராஜகிரிஹால நடக்கும், அஜாத சத்ரு என்கிற ஒரு கிங்குனால அது நடத்தப்படும். ஸோ இந்த ஒரு கவுன்சிலில் தான் நமக்கு சுத்த பீட்டகாவும் வினய பீட்டகாவும் எழுதப்பட்டது, லான்ச் பண்ணாங்க. அண்ட் தென் பாருங்கள், வைஷாலியில் 2nd புத்திஸ்ட் கவுன்சில் நடந்தது. இதனை நடத்தியவர் பார்த்தீங்கன்னா கால அசோகா என்கிற ஒரு அரசர் தான். அண்டு 3rd பார்த்தீங்கன்னா பாட்டாலிபுத்ராவில் அசோகர் வந்து நடத்தினார். ஸோ அசோகர் நடத்தின இந்த 3rd புத்திஸ்ட் கவுன்சில் தான் அபிதம பீட்டகாவை லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் குண்டலவானா அப்படிங்கிற ஒரு இடத்துல 4th புத்திஸ்ட் கவுன்சிலை கனிஷ்கர் வந்து நடத்துகிறாரு. இந்த கனிஷ்கர் வந்து குஷானா டைனாஸ்டியை சேர்ந்த ஒரு அரசர். அண்ட் இந்த நேரத்தில் தான் இந்த புத்திசம் 2ஆக பிரிகிறது, மகாயானா ஹீனயானா அப்படின்னு 2 பிரிவுகளாக ஸ்பிளிட் ஆகுது புத்திசத்தினுடைய ஃபாலோவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே விஷயங்களை தான் நான் இப்போ இங்கே தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயமா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பாருங்கள், மௌரியன் எம்பையர். ஸோ இந்த மௌரியன் எம்பையர் பார்த்தீங்கன்னா 321 பிசிலேருந்து 185 பிசி வரைக்கும் நம்ம இந்தியாவை ஆட்சி செய்த மிகப்பெரிய ஒரு பேரரசு. ஸோ இதனுடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியா. ஸோ இந்த சந்திரகுப்த மௌரியருக்கு இந்த இந்த பேரரசனை நிறுவுவதற்கு மிகவும் ஒரு தூண்டுகோலாக இருந்தார்னு கூட சொல்லலாம். அண்ட் பக்கபலமாக இருந்ததுமே பார்த்தீங்கன்னா சாணக்கியர். ஸோ சாணக்கியர் பார்த்தீங்கன்னா இந்த தனநந்தா அப்படிங்கிற நந்தா டைனாஸ்டி ரூலரால் ரொம்ப அவமரியாதைக்கு உட்பட்டதுனால வெளியில் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த சந்திரகுப்த மௌரியா அவரை வந்துட்டு ஒரு அரசனாக்கி அந்த தனநந்தாவை வீழ்த்தி ஒரு டைனாஸ்டியை வந்து நிறுவுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சாணக்கியருடைய இன்னொரு பெயர் தான் கௌட்டில்யா. அண்ட் இவர் எழுதிய புத்தகம் பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம். இந்த அர்த்த சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா பியோர்லி ஒரு பொலிட்டிக்கல் புக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு கிங் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான விஷயத்துக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் முதற்கொண்டு, ஓகேங்களா? ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி ரன் பண்ணுறது, அதை மாதிரியான எல்லா விஷயங்களையும் ஒரு கைட் புக் மாதிரி உள்ளடக்கியது தான் இந்த அர்த்த சாஸ்திரம். ஓகேங்களா? ஸோ சந்திரகுப்த மௌரியா நம்ம இந்தியாவை வந்து ரூல் பண்ணும்போது பாட்டாலிபுத்திரம் அப்படிங்கிற பாட்னாவில் இருக்கக்கூடிய இடத்தை தான், ஸோ இப்போ மாடர்ன் பீரியடில் பாட்னான்னு சொல்லி நம்ம அந்த இடத்த சொல்கிறோம். ஸோ அந்த பாட்டாலிபுத்திரத்தை தான் இவர் வந்து ஒரு கேபிட்டல் சிட்டியாக வைத்து ஆட்சி புரிந்தார். ஸோ அவருக்கு அப்புறமா வந்தவர் தான் அசோகர். ஸோ இந்த அசோகா த கிரேட் அவருடைய ரூலிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 273 232 பிசி வரைக்கும். இவர் தான் வந்து கலிங்க போரில் நிறைய பேர் இறந்து போகிறத பார்த்து அவர் மனம் மாறி புத்திசத்துக்கு மாறுவார். ஸோ அசோகரை பற்றி சொல்லணும் அப்படின்றப்போ அவருடைய பிரதர்ஸான ஒரு 99 பிரதர்ஸ் இருப்பாங்க. அதில் எல்லாரையுமே அவர் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாருமே மர்டர் பண்ணிடுவார். ஒரே ஒரு பிரதரை மட்டும் மர்டர் பண்ண மாட்டார். அவர் பேர் மொகலிப்பட்டு திசா, அவருக்கு இன்னொரு பேர் உபகுப்தா. அண்ட் லேட்டர் ஏன் அவரை மட்டும் அவர் கொல்லலை அப்படின்னா அவர் வந்து ஒரு புத்த துறவியாக மாறிட்டார். ஸோ அவரால் இவரோட ஆட்சிக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படிங்கிறதுனால அவரை மட்டும் இவர் கொல்லலை. லேட்டர் டேஸில் இந்த உபகுப்தாவினுடைய
உபதேசத்தை கேட்டு தான் அசோகர் வந்துட்டு புத்திசத்துக்கு கன்வெர்ட் ஆகுவார். அதே மாதிரி இவர் நடத்தின 3rd புத்திஸ்ட் கவுன்சிலையுமே ப்ரிசைட் பண்ணது, அதாவது தலைமை தாங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகலிப்பட்டு திசா என்கிற உபகுப்தா தான். ஸோ அசோகர் பற்றி சொல்லணும் அப்படின்னா அசோகருடைய ஈடிக்ஸ் பற்றி சொல்லாமல் நம்ம போகவே முடியாது. அவருடைய ராக் ஈடிக்ஸ் அண்ட் பில்லர் ஈடிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டரியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக கருதப்படுது. அண்ட் அசோகருக்கு அப்புறமா வந்த ரூலர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வீக்காக இருந்ததுனாலையும் ஃபாரின் இன்வேஷன்ஸ், அதாவது இந்த சுங்காஸ், கிரீக்ஸ் போன்ற ஃபாரின் இன்வேடர்ஸ் வந்துட்டு இந்த டெரிட்டரியை இன்வேட் பண்ணதுனால மட்டும்தான் மௌரிய பேரரசானது வீழ்ச்சியை அடைந்தது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குப்தா எம்பையர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குப்தா எம்பையர் அப்படிங்கிற அந்த ஒரு பேரரசு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூல் பண்ண பீரியட் நம்ம சொல்லுவோம். 320 BCEலேருந்து 550 CE வரைக்கும் அவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டைனாஸ்டியை ஃபவுண்ட் பண்ணது ஸ்ரீகுப்தா. அண்ட் ஸோ இந்த டைனாஸ்டியுடைய ரியல் ஃபவுண்டர்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 1ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்பிடேஷன்ஸ்னால அண்ட் அவருக்கு அப்புறமா அவருடைய சக்சஸராக வந்த சமுத்திரகுப்தாவுமே ஒரு மிலிட்ரி கான்கர்ஸில் ரொம்பவே திறமை வாய்ந்தவராக இருந்ததால் அவரை நம்ம வந்து நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் அவருக்கு பிறகு சந்திரகுப்தா 2 வராரு. சந்திரகுப்தா 2க்கு நம்ம கொடுக்கக்கூடிய டைட்டில் பார்த்திங்கன்னா விக்ரமாதித்யா. ஓகேங்களா. ஸோ இவர்களுடைய ஆட்சி காலத்தை, அதாவது குப்தர்களுடைய ஆட்சி காலத்தை நம்ம வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் நிலவிய பீஸ், ப்ராஸ்பரிட்டி அண்ட் கல்ச்சுரல் அச்சீவ்மெண்ட்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது இவர்களுடைய அரச கோர்ட் போயிட் மாதிரி இருந்த ஒரு சில பேர், ரொம்ப முக்கியமான நபர்கள்லாம் இருந்திருக்காங்க இவங்களுடைய கோர்ட்டில். நவரத்னாஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த காலத்தில் நவரத்னாஸ், அஷ்டதிகாஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க, மினிஸ்டர்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொசிஷனில் இருந்தவர்கள் இவருடைய கோர்ட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரியபட்டா. இந்த ஆரியபட்டா பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம். ஆரியபட்டா அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு அவர் தான் வந்து 0 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். எழுதிய புத்தகம் பார்த்திங்கன்னா ஆரியபட்டியம். அண்ட் டெசிமல் சிஸ்டத்தையும் அஸ்ட்ரானமி பற்றிய நிறைய விஷயங்களை இவர் டிஸ்கவர் பண்ணி அவர் வந்து மக்களுக்கு வந்து எடுத்துரைத்திருக்கிறார். அண்ட் காளிதாசா அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா கோர்ட் போயட் ஆஃப் குப்தா எம்பையர் தான். அண்ட் காளிதாசன் நிறைய புத்தகம் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் எல்லாமே இவங்களுடைய ஆர்ட்டை வந்து நமக்கு எடுத்துரைக்கும். அண்ட் இவர்களுடைய வீழ்ச்சி, அதாவது குப்தர்களுடைய வீழ்ச்சி எதனால் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஹன் அப்படின்ற ஒரு ஹன் இன்வென்ஷனால தான் இவங்களுடைய வீழ்ச்சி வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், டெல்லி சுல்தானேட். இந்த டெல்லி சுல்தானேட் பார்த்தீங்கன்னா 12th centuryயில் ஆட்சி செய்த ஒரு டைனாஸ்டிஸு. ஸோ இந்த டைனாஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா 5ஆக நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லேவ், கில்ஜி, துக்ளக், சையத், லோடி. ஸோ இதனுடைய பேக் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி வந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வரும்போது அவருடைய ஒன் ஆஃப் த ஸ்லேவ் தான் இந்த குத்புதீன் எய்பக். ஸோ குத்புதீன் எய்பக் வந்து ஒரு ஏபிளான ஒரு நல்ல ஒரு மிலிட்ரி வாரியர். ஸோ அதனால அவருடைய எபிலிட்டினாலேயே அவர் என்ன பண்ணுவார்னா முகமது ஆஃப் கோரி வந்து இறந்த பிற்பாடு இவர் ஒரு டைனாஸ்டியவே வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஆட்சி பண்ணவும் ஆரம்பிக்கிறார். ஸோ இவர் ஃபவுண்ட் பண்ண அந்த டைனாஸ்டியோட பேர் தான் ஸ்லேவ் டைனாஸ்டி. இவர் வந்து ஸ்லேவாக இருந்ததுனால, அடிமையாக இருந்ததுனால அந்த பேர்லேயே அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டராக மாறிடுறார். ஸோ ஸ்லேவ் டைனாஸ்டியோடைய ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா குத்புதீன் எய்பக். அண்ட் இவருக்கு அப்புறம் இவருடைய மருமகனான இல்டுமிஷ் வந்துட்டு ரூலுக்கு வந்தார். அண்ட் குதுப் மினார்னு சொல்லி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இங்கே ஆர்கிடெக்சரில். ஸோ இந்த குதுப் மினார் பார்த்தீங்கன்னா இந்த குதுப் மினார் என்பது பார்த்தீங்கன்னா நம்மளோட
குத்புதீன் எய்பக் வந்து அவர் தான் அதை கட்ட ஆரம்பித்தார். பட் லேட்டர் பீரியடில் அவரோட மருமகனான இல்துமிஷ் அவர் ரூல் பீரியடில் தான் அதை கன்ஸ்ட்ரக்ஷனோட வந்து நம்ம முடிச்சிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குதுப் மினார் வந்து ஸ்டார்ட் பண்ணது குத்புதீன் எய்பக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு முடிச்சு ஃபுல் ஃப்ளெஜாக முடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கில்ஜி டைனாஸ்டியினுடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் ஃபிரோஸ் கில்ஜி. நெக்ஸ்ட் துக்ளக் டைனாஸ்டியினுடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக். அண்ட் சையத் டைனாஸ்டியினுடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா கிசிர் கான். லோடி டைனாஸ்டியினுடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா பஹலூல் கான் லோடி. அண்ட் இந்த லோடி டைனாஸ்டியோட இந்த டெல்லி சுல்தானேட் வில் கம் டு அன் எண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா பாபரோட இன்வேஷன் வரும். இந்த லோடி டைனாஸ்டியுடைய கடைசி ரூலரான இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடைப்பட்டதான அந்த போர் தான் பேட்டில் ஆஃப் பானிபட் 1526 ஏற்படும். ஸோ அதோட டெல்லி சுல்தானேட்டுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டு முகல் டைனாஸ்டி ரூல் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ இவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வீக் சக்சஸர்ஸ் அண்ட் நான் சொன்ன மாதிரி முகல்ஸ். அடுத்தபடியாக பாருங்க விஜயநகர் எம்பையர். ஸோ இந்த விஜயநகர் எம்பையர் பார்த்தீங்கன்னா ஹரிஹரா அண்ட் புக்காவினால் துங்கபத்ரா ரிவருக்கு நதிக்கரை ஓரமாக கேபிட்டல் சிட்டியாக ஹம்பியை வைத்து 1336 ஆண்டில் நிறுவப்பட்டது. அண்ட் இவர்களுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா 1565 வரையிலுமாக இவர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். ஸோ இவர்களில் ரொம்ப கிரேட்டஸ்ட் ரூலர் சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு சொன்னோன்னா கிருஷ்ணதேவராயா அப்படிங்கிறவரை நம்ம சொல்லலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அமுக்த மல்யடா அப்படின்ற ஒரு நூலை தெலுங்கில் எழுதியிருக்கிறார். அண்ட் இவரோட இந்த அமுக்த மல்யடா அப்படின்ற புத்தகம் பெரும்பாலான நிறைய நம்ம பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பரில் வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை நிறைய டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லுமே கூட இந்த கொஷினை நம்ம பார்க்கலாம். ஸோ இது மிகவும் முக்கியமான ஒரு தகவல், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ட்ரேடு போர்ச்சுகீஸோட இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க டெம்பிள் சென்டர்ட் எக்கானமியை தான் இவங்க ஃபாலோ பண்ணாங்க. அக்ரிகல்ச்சர் மிகவும் செழிப்பாக இருந்தது. அண்ட் இவங்க ஃபாலோ பண்ண ஆர்கிடெக்சர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டிரெவிடியன். ஸோ இந்த டிரெவிடியன் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் தான் இவங்க விருபக்ஷா டெம்பிளையும் விதாலா கோவிலையும் கட்டியிருக்கிறார்கள். இவர்களுடைய லிட்ரேச்சர் பெரும்பாலும் தெலுங்கு அல்லது கன்னடத்தில் இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்டில் ஆஃப் தக்கோலம் ஆர் தலிகோட்டா 1565 நடக்கும். டெல்லி சுல்தானேட்டுக்கும் விஜயநகருக்கும் இடையிலான இந்த போரில் இவர்கள் அடையும் வீழ்ச்சியினால இந்த விஜயநகர் எம்பையரானது ஒரு முடிவுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ அதே விஷயங்களை நான் தமிழ்லையும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் முகல் எம்பையருடைய முகல் எம்பையர் பற்றி நம்ம பார்ப்போம். 1526 நம்ம பாபருடைய பேட்டில் ஆஃப் பானிபட்டில் இப்ராஹிம் லோடியை வீழ்த்தி விட்டு பாபர் வந்துட்டு முகல் எம்பையரை வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணுவார். அண்ட் இவருடைய ஆட்சி காலத்திலுமே ஒரு 4-5 அதாவது 1530 இவர் இறந்துருவார். ஸோ அந்த 4 வருடங்களுமே பார்த்தீங்கன்னா இவர் வெறும் போர் மட்டும் தான் பண்ணியிருப்பார். 4 போர் பண்ணியிருப்பார். 4 போர் பண்ணதின் விளைவாக நல்ல பெரிய ஒரு டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவார். ஆனால் அதை கன்சால்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துருவார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் ஹுமாயூன் வந்து வருவார். நீங்கள் இந்த பாபர் அதாவது முகல் எம்பரர்ஸ் வந்து 6 மெயின் எம்பரர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 6 மெம்பர்ஸையும் நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு நிமோனிக் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாஷா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி நடித்த ஒரு படம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பாஜ் சா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. BHA பா, ஜே பாஜ், சா SA. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம நிமோனிக்காக எடுத்துக்கிட்டோம். பாஜ் சா. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். சரிங்களா. ஸோ இப்போது பாபருடைய மகன் பார்த்தீங்கன்னா ஹுமாயூன். அண்ட் ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயருக்கான ஒரு அர்த்தம் லிட்ரல் மீனிங் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதிர்ஷ்டம். பட் அவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இருந்தது. அதாவது பெட் ஆஃப் த்ரோன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முட்கள் நிறைந்த ஒரு படுக்கையாகத்தான் இருந்ததுதான் அவருடைய ஆட்சி அவருக்கு.
ஏன் அப்படின்னா சூர் டைனாஸ்டியை சேர்ந்த ஷெர்ஷா சூர் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சியில் வந்துட்டு இங்கே போர் தொடுத்து வந்து ஹுமாயூனை வீழ்ச்சி அடைய செய்து இவர் வந்து அந்த டெரிட்டரியை எடுத்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிரிட்டிஷனுடைய கரன்சி அண்ட் இப்போ இருக்கக்கூடிய கரன்சி கூட ஃபோர் ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷெர்ஷா சூர் தான் சொல்லுவாங்க. அண்ட் இன்னுமே அவருடைய பேரில் NH1 வந்துட்டு செயல்பட்டுட்டு வருது. அது வந்து அவர் போட்ட ஒரு ரோடு தான். அண்ட் அதுக்கப்புறமா அதை அப்கிரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்னுமே NH1 வந்துட்டு ரன்னிங்கில் தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போர் புரிந்து ஹுமாயூன் வந்து மீண்டும் அந்த முகலாய பேரரசை வந்து மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அண்ட் பண்ணி ஒரு சில காலகட்டத்திலேயே லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்கும் போது அவர் தற்செயலாக தடுக்கி விழுந்து இறந்துருவார். ஸோ அதிக காலம் அவர் ஆட்சி புரியவில்லை. ஆனால் அதிகமான போர் எல்லாம் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்சியை தக்க வைத்தார். ஸோ அவருக்கு அப்புறமா வந்தவர் தான் அக்பர். அண்ட் அக்பரோட பீரியடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலீஜியஸ் டாலரன்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிசியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டேக்ஸ் வந்து இருந்தது. அது நான் முஸ்லீம் பீப்புள் மேலே இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த தீன் ஹை இலாஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை அக்பர் தான் ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் ஜிசியான்ற டேக்ஸை வந்து அவர் அபாலிஷ் பண்ணிட்டாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ராஜ்புத் விமனை வந்து பார்த்தீங்கன்னா இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்துஸோட ஒரு நல்லுறவை வந்து அவர் இது பண்ணார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் பற்றி நம்ம பேசும்போது அவருடைய ஆட்சி காலத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க நபராக அவருடைய மனைவி இருந்தார் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவருடைய மனைவியினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா நூர் ஜஹான். ஸோ நூர் ஜஹான் பார்த்தீங்கன்னா முதல்ல மெஹரம் நிஷா அப்படிங்கிறத அவங்களுடைய நேமு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நூர் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஹாங்கீர் வந்து ஒரு பேரை வந்து கொடுப்பாரு. நூர் மஹால் அப்படின்னா அந்த அவர்களுடைய பேலஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேலஸ்னுடைய லைட் ஆஃப் த பேலஸ் அப்படிங்கிறது லிட்ரல் மீனிங். அண்ட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுடைய அறிவு கூர்மையை பார்த்து நூர் ஜஹான், அதாவது லைட் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜஹாங்கீர் அவங்களுக்கு ஒரு பெயரை சூட்டுவா. அண்ட் தென் ஷாஜஹான் அவருக்கு எல்லாருக்கும் தெரியும். ரெட் ஃபோர்ட், தாஜ்மஹால் போன்ற உலகையே திரும்பி பார்க்க வைத்த அந்த கட்டிடங்களையும் கட்டினவர் வந்துட்டு ஷாஜஹான் தான். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவருடைய பிகாக் த்ரோன், கோஹினூர் டைமண்ட் பதித்த அந்த மயில் வடிவத்திலான ஒரு மகுடத்தை வந்து இவர் சூடியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் இவரை வந்து ஒரு லிவிங் செயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 6 பேரை பார்த்தீங்கன்னா பேரரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவர்களுக்கு அப்புறமா வந்த லேட்டர் முகல் ரூலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க. அதனால் இந்த முகலாய சாம்ராஜ்யம் என்பது ஒரு முடிவுக்கு வந்தது. ஓகேங்களா? ஸோ இவர்களுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ட்ரேடர்ஸ்க்கு என்ட்ரி கொடுத்தாரு ஜஹாங்கீர். அதே மாதிரி மராத்தியாஸ் கூட நடந்த போர்கள் ஸோ மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஸோ இது எல்லா விஷயங்களுமே நம்ம பைலிங்குவலில் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மராத்தாஸ். ஸோ மராத்தாஸ் பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சத்ரபதி சிவாஜி பற்றி நம்ம சொல்லாமல் இருக்கவே முடியாது. அண்ட் இவர் ஃபாலோ பண்ண ஒரு வார்ஃபேர்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா வார்ஃபேர். ஸோ கொரில்லா வார்ஃபேர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து மறைந்திருந்து தாக்குது. ஒரு ஃபிலிம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. பேராண்மைன்னு சொல்லிட்டு ரவி அப்படின்ற ஒரு ஹீரோ வந்து அதில் நடிச்சிருப்பார், ஜெயம் ரவி. ஸோ அந்த பேராண்மை படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரோட வந்தவங்க பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங்க்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அதர் கண்ட்ரியோட மிலிட்ரி பீப்புள் வந்து ஹைஜாக் பண்ண ஒரு பிளேஸை இவங்க பார்த்துருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதர் கண்ட்ரி பீப்புளை ஆர்மி பீப்புளை வந்து இவங்க அட்டாக் பண்ணுவாங்க. பட் அவங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பாங்க, வித் இதோடு இருப்பாங்க, ஃபோர்ஸோடு இருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட எந்த ஆயுதமும் இருக்காது, நிராயுதபாணி, சும்மா போனவங்க, கேஷுவலாக போனவங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஆர்ம்ஸ் எல்லாமே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க. எப்படின்னா மறைஞ்சிருந்து தாக்கி.
ஸோ இதுதான் வந்து கொரில்லா வார்ஃபேருக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வந்து வச்சுக்கலாம். அவரோட சிவாஜியினுடைய பகுதி எல்லை பகுதி பார்த்தீங்கன்னாலே ஒரு பொதுவாக ஒரு மலை பிரதேசம் மாதிரி, மலையில் வந்துட்டு நிறைய காடு மாதிரியான பகுதியெல்லாம் அவர் மறைந்திருந்து எதிரிகளை தாக்கி அதன் மூலமாக ஒரு வெற்றியை வந்து இது பண்ணார். ஸோ அவர் வந்து ஒரு மவுண்டெயின் ராட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் தேர்டு பேட்டில் ஆஃப் பானிபட் 1761 ஸோ இந்த மராத்தாஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட இழந்துடுறாங்க. ஸோ மராத்தாவினுடைய ஆட்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவடையுது. ஸோ இவர்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் வருகையை பற்றி நம்ம படிப்போம். அண்ட் யூரோப்பியனோட வருகை பற்றி படிக்கும்போது போர்ச்சுகீஸ் தான் முதல்ல நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தவர்கள். கடைசியாக போனவங்களும் அவங்க தான். வாஸ்கோடா காமா பார்த்தீங்கன்னா கேலிக்கட்டில் 1498 தரையிறங்குவார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 வரல, அதாவது ஜஹாங்கீரோட பீரியடில் வருவாங்க. அண்ட் பேட்டில் ஆஃப் பிளாசி பார்த்தீங்கன்னா 1757 நடக்கும். பேட்டில் ஆஃப் பக்சர் 1764 நடக்கும். ஸோ ஏர்லி அப்ரைசிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக இந்தியர்கள் வந்து நசுக்கப்படுவார்கள். ஸோ நம்ம மலைவாழ் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வேரியஸ் ரிவோல்ட்ஸை வந்து பண்ணுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில். ஃபஸ்ட்டு 1857 ரிவோல்ட்ன்றது பார்த்தீங்கன்னா சிப்பாய் கழகம் சொல்லி நம்ம படிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்பாய் கழகம் பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னாக்கா இந்த பன்றியினுடைய கொழுப்போ அல்லது பார்த்தீங்கன்னா மாட்டினுடைய கொழுப்போ துப்பாக்கியில் இருக்கக்கூடிய பீரங்கியில் வந்துட்டு இந்த தோட்டாக்கல்ல வந்துட்டு தடவி இருப்பாங்க. ஸோ அதை வந்து பல்லினால் கடித்து அதுக்கப்புறம் அதை லோட் பண்ண சொல்லுவாங்க. பொதுவாக இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா பசுவை பார்த்தீங்கன்னா தெய்வமாக வழிபடுவதும், அண்ட் இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பன்றி என்கிற சொல்லை கூட சொல்லாமல் ஒரு அருவக்கத்தக்கதான ஒரு மிருகமாக அவர்கள் கருதுவதனால் அதனுடைய ஃபேட்டு தடவப்பட்ட அந்த தோட்டாக்களை வந்து தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிலீஜியஸ் மார்க்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில சட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவார்கள். ஸோ அதனை எதிர்த்து இராணுவ வீரர்களால், இந்திய இராணுவ வீரர்களால் நடத்தப்பட்ட ஒரு கழகமாக தான் அந்த 1857 ரிவோல்ட் வந்து கருதப்படுது. தோ இட் வாஸ் அன் ஒரு அன்சக்சஸ்ஃபுல் ரிவோல்ட், சப்ரஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் தோ தட் வாஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்தியன் ரைட்டர்ஸ் வந்து எழுதுவாங்க. பிடி சாவர்கருமே இதை பற்றி வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னியாசி அண்ட் ஃபக்கீரோட ரெபிலியன்ஸ் எல்லாம் பற்றி படிப்போம். அண்ட் இந்த சன்னியாசின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சன்னியாசி அண்ட் ஃபக்கீர் ரெபிலியன்ஸ், அதாவது சன்னியாசி ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிவோல்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா ஆனந்த் மத் அப்படின்ற புத்தகத்தில் வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதில் சன்னியாசியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சன்னியாசிகள் அல்ல, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பெசண்ட்டாக, அதாவது ஃபார்மர்ஸாக இருந்தவங்க. இவங்க போட்ட அதிக வரி விதிப்பின் மூலமாக பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாமல், ஆனால் அதே நேரத்தில் இவர்களை வந்து எதிர்க்கணும். ஸோ சன்னியாசி போல வேடம் அணிந்து இங்கே அங்கேயும் போய் பார்ப்பாங்க, அதாவது ஒரு ஸ்பை மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் அதை ரிவோல்ட்டாவோ அதை கன்வெர்ட் பண்ணி நடத்துவாங்க. ஸோ அதை பற்றின விவரங்கள் எல்லாமே ஆனந்த் மத் என்கிற நூலில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதியிருப்பார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரைபல் ரிவோல்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சந்தால் ரெபிலியன் சொல்லலாம். ஸோ சிந்து, கனு அந்த மாதிரி ஒரு 4 பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்க 4 பேர் சேர்ந்து இந்த சந்தால் ரெபிலியன் வந்து நடத்திருப்பாங்க 1855 to 56. இது ஆல்மோஸ்ட் வந்து ஜெயிக்கிற நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சமரசம் பேசி சில விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக அந்த ரெபெலியன் வந்து சப்ரஸ் பண்ணுவாங்க. பேசிக்கலி இந்த ரெபெலியன் பார்த்தீங்கன்னா எதுக்காக சந்தால் ரெபெலியன் பார்த்தீங்கன்னாக்கா மணி லெண்டர்ஸ், அதாவது வட்டிக்கு பணம் கொடுத்தவங்களாலேயும் லேண்ட்லார்ட்ஸ்னாலேயும் அதிக அளவில் இந்த சந்தால் இனத்தை சேர்ந்த மலைவாழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதற்காக ஏற்பட்ட ஒரு எழுச்சின்னு சொல்லலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா முண்டா ரெபிலியன், அதாவது
சத்தீஸ்கர் பகுதிகளில் இருக்கக்கூடிய முண்டா அப்படின்னு சொல்லப்படுற ட்ரைபல் கம்யூனிட்டி பீப்புள் இவர்கள் வந்து நடத்திய ஒரு ரிவோல்ட் தான் இந்த முண்டா ரெபிலியன். இந்த முண்டா ரெபிலியனுக்கு இன்னொரு பேர் உலுகன். ஓகேங்களா? ஸோ இதனுடைய லீடர் பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம நியூஸ்ல சேனலில் பார்த்துருப்போம். நம்மளுடைய பிரதம மந்திரி மோடிஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டானுடைய சிலையை வந்து ஒரு மாலெல்லாம் போட்டு ஒரு மரியாதை செய்துவிட்டு வருவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு புகழை பெற்றவர் தான் இந்த பிர்சா முண்டா. ஸோ பிர்சா முண்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் ஹீரோ, இந்த தெருக்கூத்து நடத்தக்கூடிய ஒரு ஹீரோ. இவர் பிற்காலத்தில் இந்த ரிவோல்ட்டை நடத்தக்கூடிய ஒரு தலைவராக மாறுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆண்டுகள் சிறையில் வந்து வச்சுருக்காங்க. திரும்ப வராரு, திரும்ப வந்து மறுபடியும் இந்த ரிவோல்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவரை ஹேங் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பில்ஸ் மூமெண்ட்டு. ஸோ பில்ஸ் மூமெண்ட்டும் இதே மாதிரியாக தான் ஒரு மலைவாழ் மக்கள் ஏற்படுத்திய ஒரு ரிவோல்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷோட பாலிசி வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது நாங்கள் பின்பற்ற மாட்டோம், இதனால பார்த்தீங்கன்னா எங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் எங்களுடைய ஃபாரஸ்ட்டுக்கான எங்களுடைய ரைட்ஸும் வந்து பாதிக்கப்படுது, டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பண்ண ஒரு ரிவோல்ட் தான் அந்த பில் ரிவோல்ட்டு. ஸோ 1857க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இத்தனை ரிவோல்ட் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளூர் மியூட்னி அப்படின்னு சொல்லிட்டு 1806 வந்து ஒரு ரிவோல்ட் வந்து நடந்திருக்கு. 1857 ரிவோல்ட்டுக்கு முன்னதாகவே சன்னியாசி, சந்தால், முண்டா, பில்ஸ், வெள்ளூர் மியூட்னி போன்ற பல்வேறு கிளர்ச்சிகள் வந்து நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி அப்ரைசிங் என்கிற தலைப்பில் லிஸ்ட் அவுட் செய்யப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து தமிழ்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மெக்காலாவோட மினிட்டும் வூட்ஸ் டிஸ்பேச்சோ சொல்கிறோம். ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. மெக்காலா மினிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1835 வந்து அமலாக்கப்படுது. இந்த மெக்காலா மினிட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா லார்ட் மெக்காலா தான் வந்து இதை அறிமுகப்படுத்துறாரு. அவர் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் பாருங்கள், இதில் அவர் எதை பற்றி ப்ரொமோட் பண்ணுறாருன்னா வெஸ்டர்ன் நாலேஜை பற்றி தான் ப்ரொமோட் பண்ணுவார். அண்ட் அடுத்தபடியாக சொல்லப்படுற இந்த வூட்ஸ் டிஸ்பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது 1854 இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. ஸோ இது இந்த வூட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படின்றத சர் சார்லஸ் வூட்ஸ் தான் இந்த வூட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த வூட்ஸ் டிஸ்பேட்சை தான் நம்ம மேக்னா கர்த்தா, அதாவது மகாசாசன் மேக்னா கர்த்தா அப்படின்னா மேக்னா கர்த்தா ஆஃப் எஜுகேஷன், இந்தியன் எஜுகேஷன் சொல்லிட்டு நம்ம எதை கருதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்தால் வூட்ஸ் டிஸ்பேட்ச் தான். ஏன் அப்படின்னா இந்த வூட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படிங்கிறத நம்ம ஒரு எஜுகேஷனல் ரிஃபார்ம்னே சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கோம். அதாவது ஸ்கூல்ஸ்லேயும் யூனிவர்சிட்டிஸ்லேயும் எந்த மொழியில் நம்ம வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து யோசிப்பாங்க. அதாவது இந்தியன்ஸ்க்கான எஜுகேஷனை எந்த மொழியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பழமைவாதிகள், நீங்கள் வந்து அவர்களுடைய எந்த லோக்கல் லாங்குவேஜோ, ஏன்னா இங்கே ஒரே லாங்குவேஜ் இல்லையா இந்தியாவில், ரீஜனுக்கு ரீஜன் வந்து மாறும். ஸோ அந்த ரீஜனல் லாங்குவேஜ்லேயே அவர்கள் கல்வி கற்கும்படியான சட்டங்கள் வந்து வரணும்னு சொல்லிட்டு ஓரியன்டலிஸ்ட் வந்து சொல்லுவாங்க. அதுவே பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா நம்மளோட லாங்குவேஜ்லேயே கல்வி கற்றோம் அப்படின்னா அவர்களுக்கு எந்த விதமான யூஸுமே இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க லாங்குவேஜை தெரிஞ்சிருக்கிற சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் வந்து தேவை. ஸோ அதனால் அவங்க வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்போது வூட்ஸ் டிஸ்பேட்சில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய ப்ரைமரி எஜுகேஷன், இந்தியன்ஸுடைய ப்ரைமரி எஜுகேஷன் வந்து வெர்னாகுலர் லாங்குவேஜ், அதாவது அந்த லோக்கல் லாங்குவேஜ். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன்னா தமிழில் படிச்சுக்கலாம், ப்ரைமரி எஜுகேஷனே எனக்கு தமிழில் கிடச்சிடும். வேறு நான் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது நான் வெஸ்டர்ன் எஜுகேஷனை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது தான் இந்த வூட்ஸ் டிஸ்பேட்ச். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வூட்ஸ் டிஸ்பேட்சுக்கு வரத்துக்கு முன்னாடியே 1813 ஒரு சார்ட்டர் ஆக்ட் வரும். அண்ட் இந்த சார்ட்டர் ஆக்டின் படி 1 லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா முதலில் இந்தியர்களுக்கான கல்வி செயல்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டது. ஆனால் செலவழிக்கப்படவில்லை. பேப்பரில் 1 lakh அலோகேட் பண்ணாங்க. ஓகேங்களா?
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதே விஷயங்கள் வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வெஸ்டர்னைசேஷன் அண்ட் மாடர்னைசேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வெஸ்டர்னைசேஷன் அண்ட் மாடர்னைசேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரிஃபார்மர்ஸ் பற்றி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்க்கும்போது, ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர் ஒரு சோஷியல் ரிஃபார்மர், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கொல்கத்தாவை சார்ந்தவர். ஸோ இவருடைய அண்ணன் வந்து இறந்து போகிறப்போ இவரோட கண் முன்னாடியே சதியில் இவரோட அண்ணியை வந்து இறந்து போகிறத இவர் பார்ப்பார். அதாவது அவர் அண்ணா வந்து எரிக்கும் போது அண்ணியுமே அந்த நெருப்பில் ஃபியூனரல் ஃபயரில் தூக்கி போட்டுருவாங்க. அது ரொம்ப வந்து கம்பல்ஷனில் பண்ணுவாங்க. அவங்க வந்து தானே வந்து போய் இறந்து போகல, அவங்கள கம்பல் பண்ணி இந்த ஃபியூனரல் ஃபயரில் தள்ளிடுவாங்க. ஸோ அதை பார்த்து அவருக்கு ரொம்ப வந்து இதுலேருந்து ஒரு விடுதலை வந்து கொடுக்கணும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இவர் பார்த்தீங்கன்னா 1815களில் பார்த்தீங்கன்னா அமித்ய சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையை வந்து தோற்றுவிக்கிறாரு. அண்ட் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா 1815களில் அமித்ய சபா தோற்றுவிக்கிறாரு. 1828 பிரம்ம சமாஜத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு. அண்ட் இந்த பிரம்ம சமாஜம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே மோனோதிசிஸ்டாக இருப்பாங்க, ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் 1829 இவருடைய அயராத உழைப்பு மூலமாக சதி வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. சதி அபாலிஷ் ஆக்ட் மூலமாக 1829 சதி என்கிற ஒரு சோஷியல் ஈவலை இராடிகேட் பண்ணிடுவாங்க சட்ட ரீதியாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவருமே பார்த்தீங்கன்னா கல்கத்தாவை சார்ந்தவர் தான். இவர் விமனுடைய எஜுகேஷனுக்காக நிறைய வந்துட்டு ரிஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் விடோ ரீமேரேஜ்காகவும் இவர் நிறைய விஷயத்த வந்து செஞ்சுருக்காரு, ஃபீமேல் எஜுகேஷன் அண்ட் விடோ ரீமேரேஜ்காக. அண்ட் பார்த்தீங்கன்னா இவருடைய நிறைய ரிஃபார்ம்ஸில் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா இவரால் தான் வந்து ஏற்றுவாங்க 1856. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சையத் அகமது கான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா மாடர்ன் எஜுகேஷன், இஸ்லாமியர்களுக்கான எஜுகேஷனுக்காக அவர் நிறைய பாடுபடுவார். ஸோ கீ ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 கீ ரிஃபார்ம்ஸும் முக்கியமாக பார்க்கணும்னா சைல்டு மேரேஜ் அண்ட் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் சம்மந்தமான ஆக்ட் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் சைல்டு மேரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சாரதா ஆக்ட்னு சொல்லிட்டு 1929 வரும். சைல்டு மேரேஜ் ரீஸ்ட்ரைன்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டின் படி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 14 ஏஜ்லேயும் பாய்ஸுக்கு 18 ஏஜ்லேயும் திருமணம் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு வயது நிர்ணயம் வந்து செய்வாங்க. அண்ட் லேட்டர் பீரியடில் இதனுடைய ரிவைஸ்டாக சைல்டு மேரேஜ் ஆக்ட், த ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2006 புதிதாக ஒரு ஆக்ட், ஒரு சட்டம் வரும். அண்ட் இந்த சட்டத்தின்படி வயது வந்து அதிகப்படுத்தப்படும். கேர்ள்ஸுக்கு 18, பாய்ஸுக்கு 21 அப்படிங்கிறத உயர்த்துவாங்க, வயதை உயர்த்துவார்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதில் பார்க்குறோம். அண்ட் தென் பாருங்கள், இது தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஐஎன்சி, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்ம இதை சொல்லலாம். 1885 ஏஓ ஹியூம் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி. அண்ட் இதனுடைய ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. சரிங்களா? ஸோ இந்த ஐஎன்சியில் இருந்த தலைவர்களை நம்ம 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். மாடரேட்ஸு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இதில் மாடரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருப்பா நம்ம பெட்டிஷன் கொடுக்கலாம், நம்ம கொஞ்சம் சுமூகமாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படித்த நபர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவர்கள் எல்லாம் நம்ம மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா அதாவது வன்முறையின் வழியில் கூட சொல்லலாம். அந்த எந்த எக்ஸ்ட்ரீம் பேராக நாங்கள் போய் நாங்கள் சுதந்திரத்தை முழு ஸ்வராஜ்யத்தை நாங்கள் அடைந்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களை நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். முதல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மாடரேட்டோட ஃபேஸாக தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா
தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே இவங்க எல்லாருமே மாடரேட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். தாதாபாய் நவ்ரோஜி பற்றி நம்ம சொல்லும் போது அவர் எழுதிய பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருப்பார். அண்ட் அந்த நூலில் ட்ரெயின் தியரி அப்படிங்கிற ஒரு தியரியும் அவர் எழுதியிருப்பார். ஸோ இந்த ட்ரெயின் தியரி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம மக்கள் இருக்காங்களே இந்தியன்ஸு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைவினை பொருட்கள் எல்லாமே நிறைய விற்பாங்க. இந்த முஸ்லீம் கிளாத் மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம், நம்ம உள்நாட்டிலையும் அது வியாபாரம் செய்து கொண்டு வருவோம் கைவினை பொருட்களை. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் மேட் ப்ராடக்ட்ஸை இங்கே கொண்டு வந்து ஃப்ளட்டு மாதிரி போட்டதுனால விலையும் கம்மியாக பிரிட்டிஷ் கிட்ட நம்ம இறக்குமதி பண்ணி இங்கே அவங்க விற்றதுனால நம்மளோட கைவினை பொருட்களை செய்யக்கூடியவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஸோ டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆயிடுச்சு நம்ம இந்தியாவில். நம்மளுடைய பொருட்கள் வந்து இங்கே விற்காம போயிடுச்சு. ஸோ அதன் மூலமாக நம்மளுடைய செல்வம் எல்லாமே அவர்கள் உறுதி எடுத்துக்கொண்டார்கள், ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறது தான் இந்த ட்ரெயின் தியரி. இந்த தியரியை தாதாபாய் நவ்ரோஜி அவருடைய பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்கிற நூலில் எழுதியிருக்கிறார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, லேட்டர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலக், பிபின் சந்திரபால், லாலா லஜ்பத் ராய் போன்ற எக்ஸ்ட்ரீமிஸ்டுகளால் அவர்களுடைய செயல்பாடுகளால் தான் இந்த ஒரு ஐஎன்சி வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு வந்தது. ஸோ இந்த ஐஎன்சி அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய பங்கு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கான ஸ்ட்ரகிள் அது வந்து பெரும்பகுதி. ஓகேங்களா? ஸோ மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்ற பெருந்தலைவர்கள் கூட ஒன் ஆஃப் த பார்ட்டாக இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இருந்து செயல்பட்டுருக்காங்க. அண்ட் இன்றாலும் கூட ஜவஹர்லால் நேருவின் பரம்பரையை சேர்ந்தவர்கள் தானேப்பா இந்த சோனியா காந்தி மேடம் எல்லாம். ஸோ அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் தானே இன்னுமே வந்து இப்போ கூட எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ அதே விஷயங்கள் தான் இங்கே தமிழ்லேயே கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வதேசி மூமெண்ட், ஹோம் ரூல் மூமெண்ட், ஜாலியன் வாலாபாக் மாஸ்கர், காந்தி நீரா, இது எல்லா பற்றியுமே இந்த நோட்ஸில் வந்து இருக்குது. சுதேசி இயக்கம் பார்த்தீங்கன்னா 1905ஆம் ஆண்டு வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதே ஆண்டில் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலும் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 அன்னைக்கு நடக்கும், இதை டிக்ளேர் பண்ணுவாங்க. அண்ட் இது டிக்ளேர் பண்ணும்போது இருந்த கவர்னர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா லார்ட் கர்சன் அப்படிங்கிறவர். அதாவது முஸ்லீம்ஸ் ஒரு சைடு இருப்பாங்க, ஒரு சைடு ஹிந்துஸ் இருப்பாங்க. ஈஸ்ட் பெங்கால முஸ்லீம்ஸ்க்கும் வெஸ்ட் பெங்கால வந்துட்டு ஹிந்துஸ்க்குன்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அதாவது பிரித்தாலும் சூழ்ச்சி அந்த நோக்கத்தில் இவங்க அதை பண்ணுவாங்க. அண்ட் லேட்டர் வந்து 1906 பழையபடி அதை இணைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ லீடர்ஸ் லைக் பாலகங்காதர் திலக், பிபின் சந்திரபால், லாலா லஜ்பத் ராய் என்கரேஜ் இந்தியன்ஸ் டு பாய்காட் பிரிட்டிஷ் கூட்ஸ். அதாவது பாய்காட் அப்படின்னா என்னங்க, பிரிட்டிஷ் கூட்ஸ்ன்றது பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்து விற்றது, அதை பாய்காட் பண்ணணும், அதை வேண்டான்னு சொல்லி பாய்காட் பண்ணிடணும், நிராகரிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பண்ண பொருளை ப்ரொமோட் பண்ணணும், அதை அதிகமாக வாங்கணும். விதேச பொருட்களை, அதாவது நம்ம இந்திய நாட்டினுடைய பொருட்களை அதிகமாக வாங்குவது, அதுதான் இந்த சுதேசி மூவ்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலக்கும் ஐஎன்சியினுடைய முதல் விமன் பிரசிடென்டான அன்னி பெசன்ட்டும் இணைந்து தோற்றுவித்தது தான் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 1916. சரிங்களா? ஸோ இந்த மூமெண்ட்ல இவங்க எதை டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா செல்ஃப் கவர்மெண்ட், நாங்களே எங்களை ஆட்சி செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னி பெசன்ட் வந்து ஒரு ஐரிஷ் லேடி. நெக்ஸ்ட் பாருங்க, ஜாலியன் வாலாபாக் மாஸ்கர் பார்த்தீங்கன்னா 13th April 1919 நடக்குது. ஜெனரல் டயர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த பஞ்சாப்ல அம்ரிஸ்டர் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன ஒரு பகுதியில் நிறைய மக்கள் வந்து கூடி அந்த இடத்துல வந்து தொடர்ந்து ஃபயர் பண்ண வச்சுட்டாரு. ஸோ ஜெனரல் டயர்னுடைய ஆர்டர்னால தான் இந்த ஃபயரிங் வந்து ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்துட்டு அடிபட்டு இன்ஜூரியோட அவங்க உயிர் பொழைச்சி வெளியில் வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து காந்தி நீரா.
ஸோ காந்தியின் இரா அப்படின்னு நம்ம சொல்லும்போது பேசிக்கலி மகாத்மா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா அஹிம்சாவை வந்து ஃபாலோ பண்ணவர். அண்ட் சத்தியாகிரகா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் எல்லாம் தலைமை தாங்கி உப்பு சத்தியாகிரகம் எல்லாம் நடத்தியிருக்கார். தண்டி மார்ச் எல்லாம் போயிருக்கார், நம்ம நிறையா படிச்சிருப்போம். ஸோ குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை வந்து 1942 நடத்தியிருக்கிறார். அதற்கு முன்னதாக நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை 1920 22 வரைக்கும், சிவில் டிசப்ளின் மூவ்மெண்ட்டை 1930 34 வரைக்கும் நடத்தியிருக்கார். சரிங்களா. இந்த சால்ட் மார்ச் பார்த்தீங்கன்னா அவருடைய சபர்மதி ஆசிரமத்திலேருந்து நடக்க ஆரம்பித்தார் இல்லைங்களா. ஸோ அவர் சொன்ன ஒரு ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி. ஓகேங்களா. ஸோ இதை அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னப்போ இந்த ஸ்லோகன் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, ரெவல்யூஷனரி குரூப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பகத்சிங் பற்றியும் சந்திரசேகர் பற்றியும் நம்ம கண்டிப்பான முறையில் படிக்கணும். ஸோ 1928 பகத்சிங், ராஜகுரு, சுகாதேவ் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை வந்துட்டு அவங்களுக்கு எதிரான சில ரிவெஞ்சஸான ஒரு விஷயங்கள்லாம் எடுப்பாங்க. அண்ட் 1929 டெல்லி அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா பாம் வந்து போடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க ஷவுட் பண்ண ஒரு ஸ்லோகன் என்னென்னா இன்க்லாப் ஜிந்தாபாத். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அலகாபாத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் என்கவுண்டர் வந்து நடக்கும். ஓகேங்களா. அது எந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா 1931. ஸோ இதோட இம்பேக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்தியன் யூத்ஸை வந்துட்டு ரொம்ப தைரியமானவர்களாக சாக்ரிஃபைஸ் பண்ண தயங்காத நபர்களாக மாற்றும். எந்த செஞ்சாலும் என்னுடைய உயிரை நீத்தாவது நான் என் தேசத்திற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு அவங்கள இன்ஸ்பயர் பண்ணும் இந்தியன் யூத்தை. இதுதான் இதனுடைய பெரிய ஒரு இம்பேக்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஐஎன்சியில் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் சில கான்ட்ரவர்சிஸ் வரும். அவர் ஃபஸ்ட்டு வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார், திருப்பி 2வது எலெக்ஷனில் வந்து அவர் எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவர் அதுக்கப்புறம் ஐஎன்ஏன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஐஎன்சி விட்டு வெளியில் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து நடத்த தொடங்கிடுவார் 1942 வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 இங்கிலாந்து வந்துட்டு நம்மளோட இந்தியன் ட்ரூப்ஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சில உங்கள் ட்ரூப்ஸ் வச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நாங்கள் சில கன்செஷன் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து பிற்காலத்தில் இந்த வாரில் நாங்கள் வின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியும் நம்ம ட்ரூப்ஸ் போயிட்டு பிரிட்டிஷ் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணி அதில் அவங்க வின்னும் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 சுபாஷ் சந்திர போஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஜப்பானுக்கு போயிட்டு இவருடைய சப்போர்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ண நம்ம இந்தியன்ஸ் சுபாஷ் சந்திர போஸுடைய தலைமையில் வந்த இந்தியன்ஸ் வந்து என்னென்னு ஸ்லோகன் சொல்லுவாங்கன்னா ஷவுட் பண்ணுவாங்கன்னா கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான் சுபாஷ் சந்திர போஸுடைய ஸ்லோகனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்கள் ஐஎன்ஏ வந்து எந்த இடத்துலலாம் ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு பிரிட்டிஷ் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு பார்க்கும்போது பர்மா, இம்பால், அந்தமான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 1943 சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா அசாத் ஹிந்த் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அண்ட் இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஐஎன்ஏ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேட்ரியாட்டிசமாக பூஸ்ட் பண்ணி இந்தியன் யூத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த பிரிட்டிஷை வந்து வீக் பண்ணி அவங்களுடைய கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ இதனுடைய ரிசல்ட்டாக தான் நம்ம 1847 நமக்கு கிடைக்கக்கூடியதான இந்த இண்டிபெண்டன்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ 15th August 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேறு நாடுகளாக பிரிகிறது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1950 நமக்கான கான்ஸ்டியூஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். அண்ட் 26th January 1950 ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அதை ரிபப்ளிக்கன் டேவாக கொண்டாடுகிறோம். ஸோ அந்த எல்லா விஷயங்களையுமே நான் இங்கே தமிழில் தொகுத்து கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்
அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் அந்த லிங்க்கில் நீங்கள் ஆப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு சைக்காலஜி நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 6363048562 அப்படிங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டீமில் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது பிஜிடிஆர்பியில் ரெலவெண்ட்டான டவுட்ஸ் இருந்தாலும் கூட நம்ம சப்போர்ட் டீம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கைட் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். அண்ட் கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆப்பையும் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். வரப்போகிற இந்த பிஜிடிஆர்பியில் இருக்கக்கூடியதான அந்த வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி கண்டிப்பாக கவர்மெண்ட் உங்களை வச்சு தான் ஃபில் பண்ண போகுது அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம், நீங்களும் நம்புங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை ரொம்ப ஸ்மார்ட்டரான வேலை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வின் பண்ணி இந்த போஸ்டிங்கை வாங்க தான் போகிறீங்க. அண்ட் அதற்காக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.